Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அனைவருக்கும் வணக்கம். இங்க வந்திருக்கவங்க வந்து அரசியல் பேச வந்திருக்காங்க. நான் குடும்பத்துல ஒருத்தனா வந்திருக்கேன். குடும்பத்துலன்னா இங்க பெரியவங்களுக்கு தெரியும். ஐயாவும் கலைஞர் ஐயாவும் எந்த அளவுக்கு நட்போடு இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் எழுதணும், இவர் பேசணும், ரெட்ட குழாத்து பாக்கி மாதிரி எழுதணும். அப்படி நண்பராக நாடக நாட்கள்ல இருந்து நண்பர்களாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துச்சுன்னா என்ன குசும்பு பேசுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மேடையில பேசும்போது ஞாபகம் இருக்கா, தஞ்சாவூர் கோயிலுக்கு போக சாமி கும்பிட்றதுக்காக காத்து வாங்கறதுக்காக பேசும்போது எப்படி கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் இருந்தாங்க. அதெல்லாம் இன்னைக்கு கூட ஞாபகம் இருக்கு. அந்த பாசத்தோட இன்னைக்கும் என் அருமை அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் எங்களோட பழகிக்கிறார். ஐயா கலைஞர் அவர்கள் பேரை சொன்னா எங்க அப்பா தலையில அடிப்பார். டக்குன்னு யார பெரியப்பா கூப்பிடுறாங்க மரியாதையா. அந்த அளவுக்கு வந்து பெரியப்பா தான் கூப்பிடுவேன். அவரும் வந்து ஏன் ரொம்ப பெரியப்பா இருப்பார். வாடா பொறுப்பு இங்க வாங்க கிள்ளுவாரு. என்னப்பா இது உங்க அப்பனை கிள்ள முடியாதனால உங்க கிள்ளா உங்க அப்பா எப்படி தான் பார்க்கிடுவேன். நேரா போய் டிவியில போய் பார்த்து கிள்ளிட்டு வருவேன். அதை வந்து நம்ம சகோதரி கனிமொழி கூட ஒரு நாள் சொன்னாங்க, அப்பா இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து எங்க குடும்பத்து மேல பாசம் உள்ளவர்கள். அப்பாவுக்கு அப்பா மேல ஆசையில சிறையை வச்சார் நம்ம மரீனா பீச்ல. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு. எவ்வளவோ எதிர்ப்பு கூட இருந்தும் பெரியப்பா டாக்டர் கலைஞர் அப்பாவுக்கு ஒரு சிறை வச்சதே என்னால மறக்கவே. ஏதோ சில காரணங்களால அது எங்கேயோ ஒரு மணிமண்டபத்துக்கு போச்சு. ஆனா இன்னைக்கும் 3 வருஷமா அரசு விழாவை கொண்டாடி என் அருமை அண்ணன் முதல்வர் அப்பாவுக்கு மரியாதை பண்ணிக்கிட்டே இருக்க. அது நாங்க என்னைக்கு மறக்க முடியாது. அந்த காரணத்துக்காக நான் இன்னைக்கு நிக்கிறேன். எனக்கு அரசியல்லாம் தெரியாது. நான் தான் சொன்னேன், குடும்பத்துல ஒருத்தர் இங்க வந்திருக்கேன். அதே மாதிரி வந்து கழக நண்பர்கள் நீங்களா இருக்கீங்க. உங்களை மாதிரி உபஜனம் நீங்க வந்து வரவேற்கிறது. தம்பி ஸ்நேகன் சொன்னார் இல்லையா, நீங்க எல்லாம் வரவேற்கிற விதமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப அன்போடு இருக்கும். அந்த வகையில முதல்ல நிக்கிறது எங்க அண்ணன் சேகன் பாபு. தனக்கு பேர் வருதோ இல்லையா, அவங்க தலைவருக்கு பேர் வர்றதுக்காக எல்லாமே சொன்னார். இங்க இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். தம்பி கோஷம் கிட்டா இருக்கட்டும், கவிஞர் தம்பியா இருக்கட்டும், பிரசன்னா எனக்கு நீங்க பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாதன் பரவி இடம்பெருதியா என்னோட தம்பி இருக்காரு. அவர் வந்து அந்த உருவச்சிலைக்கு வந்து அது வந்து எழுப்பி அதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு வந்து அப்படி பண்ணதுக்கு காரணமே அண்ணன் இடம் பரவதி தான். அதுக்கு வந்து இங்க வந்து நிற்கும் போது ஒரு உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப சந்தோஷம் அந்த ஞாபகம் வருது. இப்படி இருக்கும்போது நான் கான்வென்ட்ல தமிழ் படிச்சவன். எவடா இங்க கூப்பிடுவது பெரியப்பா எங்க பேசுவாங்க, அவங்க அப்பாவோட டயலாக் பேசுவாங்க. பேசாதீங்க, பண்ணாதீங்கப்பா, எனக்கு கொடுமை பண்ணாதீங்கப்பா. அதான் இப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க கவிஞர்லாம் பேசி என்ன வந்து கடைசியில பேச வச்சுட்டாங்கன்னு எனக்கு ஆடிட்டேன். இருந்தாலும் ஒரு படத்துல வந்து காவலி கட்டிக்காருன்னு ஒரு படத்துல ஒரு ஊரங்க நாடகம் மாதிரி என்ன வந்து பேச அப்பா வந்து பெரியப்பா டயலாக் கொடுத்தாரு. அதை வந்து அவரே வந்து பதிவு பண்ணி ஒரு கேசட்ல பதிவு பண்ணி அனுப்புறாரு. பேரடை கிளியோவற்றாயின் உள்ளத்தில் அப்பா இது ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் கடைசியில் என்ன சொல்றாரு, என் நண்பன் சிவாஜி கிட்ட ஒரு கதை கேட்டுக்க, அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாரோ நீ பேசுறாரு. அவர்கிட்ட போய் கொடுத்தோம். என்னடா கொடுத்தாரா, என்ன பேச சொன்னாரா, அவரு பதிவு பண்ணி அனுப்பிச்சாரு. பேரடை கிளியோவற்றா என் உள்ளத்தில் உருவிற்றும் போது எதிரிகளை எனக்கு தானாகவே என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் ஏ அப்பா. அந்த காரணத்தால தாங்க நான் இங்க நிக்கிறேங்க. இவ்வளவு நாள் வந்து நட்பு
இன்னைக்கு வந்து டயலாக் பேசி அப்பா இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காங்கன்னா அது வந்து எங்க ஐயா பெரியப்பா டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். வீட்டுல இருக்கிற அத்தனை பேரும் கோபாலபுரத்தில் வீட்டுல இருக்கிற அத்தனை பிள்ளையும் எங்க அப்பா மேல வந்து அளவு கடந்து புரிய வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அண்ணன் வந்து வருஷம் வருஷம் அரசு விழாவாக கொண்டாடுறது அப்பாவோட பிறந்த அன்னைக்கு வந்து புது சிலையை வச்சு எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு புது சிலையை வச்சு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய மரியாதை எங்க வீட்டுக்கு பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கு நாங்க வந்து நன்றி கடன்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அது மட்டும் இல்லை, இப்ப நாங்களாம் வந்து கலைஞர்கள்னா யாரு? நீங்க இல்லைன்னா நாங்களாம் இல்லை. இந்த விஷயத்தை அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் வந்து எதனை கவிதையை பத்தி அப்பா சொல்லுவாங்க. பொன்னல்ல பொருளல்ல புவியாலும் மன்னர்களும் என்னவனா மரியாதை எதுவும் அல்ல, மின்னி வரும் மெய் கவியின் மெய்யழகை காண்போம் தம் கண்ணில் வரும் ஒரு துளியே கவிஞனுக்கு கோடி. அவர் என்னன்னா கவிஞனோட எழுத்தை கேட்டுட்டு ஒரு துளி கண்ணீர் விட்டு அது எங்களுக்கு கோடி கொடுத்த மாதிரி எங்க கலைஞர்கள் தான். நீங்க பார்த்து நீங்க கையெழுத்து இதுதான் எங்க லைஃபே. இப்ப இப்படிலாம் வந்து மீட் பண்ணி நாங்க பேசுறது நீங்க கை தட்டுறது இருக்கு இல்லையா, உற்சாகம், இது போக எங்களுக்கு எங்க வந்து லைஃபே தான். இதை ஏற்படுத்தி கொடுத்து எங்க அண்ணன் சேகர் பாபு வீட்டுக்கு வந்தார். அன்னைக்கு அப்படியே அப்பா பொண்ணெல்லாம் பாக்குறாரு. பாருங்க கலைஞர் அப்பா வந்து எவ்வளவு நண்பர்கள். உங்க அண்ணனுக்காக நீங்க வரணும்னாரு. அண்ணனுக்காக வர உங்க கலைஞர் நண்பர்களுக்காக வந்தேன். இங்க மீட் பண்ண சண்டை இங்க வந்து சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். தயவு செய்து அவங்க அளவுக்கு வந்து தமிழ் என்னால பேச முடியல தப்பா வச்சுக்காதீங்க. இல்லைன்னா நீங்க வந்து எல்லாரும் என்ன கலைஞர் பெரியப்பா என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஆகும். இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வந்து அழைச்சதுக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், அண்ணன் நாதன் அவர்களுக்கு, தம்பியா இல்ல நாங்களாம் வந்திருக்கிறது யாரு எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக நாங்க வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து தம்பி உதயநிதி எங்க பார்த்தாலும் எங்கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். நான் எனக்கு கலைமாமணி கொடுத்தது யாரு? பெரியப்பா டாக்டர் கலைஞர். என் பையனுக்கு கலைமாமணி கொடுத்தது யாரு? அண்ணன் ஸ்டாலினும் உதயநிதி தம்பி. எங்க அப்பாவை நீங்க எல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தீங்க, என்ன பார்த்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தீங்க. என் தம்பி விக்ரம பார்த்து இன்னைக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது அத்தனை பேருக்கும் என்னை நீங்க அழைச்சதுக்கு அண்ணன் சேகர் பாபு, மேலே இருக்கிற பெரியவங்க அத்தனை பேர், யாரும் பேரை மிஸ் பண்ணி தப்பான வச்சுக்காதீங்க. தாய்மார்கள், சகோதரிகள், பெரியவர்கள், ஐயா எங்க பெரியப்பா மாதிரி இருக்கீங்களா, கலைஞர் பெரியப்பா மாதிரி இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம் வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.